வாங்க வாங்க. உட்காருங்க சம்பந்தி. மாப்பிள்ளை சோஃபால உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க. என்ன? உட்காருங்க சம்பந்தி. ஐஸ் தண்ணி எடுத்துட்டு வா. போக்கா. குடு. குடுமா. என்ன சம்பந்தி, என்னடா சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறோன்னு பாக்குறீங்களா? எல்லாம் இவனாலதான். இவன் உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கு, மனசெல்லாம் என் மருமக கிட்டதான் இருக்கு. இந்நேரம் மருதாணி ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, மருதாணி போட்டிருப்பாங்கல்ல, ஐசு கைக்கு நல்லா சிவக்குல்ல, அதையே பேசிட்டு இருக்கான். ஆளு பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தானா, சரி புள்ள மருமகளை நேர்ல பார்க்க ஆசைப்படுறான்னு கூட்டிட்டு வந்துட்ட. இதுல என்ன இருக்கு சம்பந்தி? நீங்க குடும்பத்தோட வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் மருதாணி வைக்க ஆரம்பிக்கல, இப்ப ஆரம்பிச்சிடலாம் நம்ம. தம்பி, என்ன ஐசு கையை பார்த்துட்டு இருக்கீங்க? இன்னும் மருதாணி எல்லாம் வைக்கல. அப்புறம் என்னடா, போய் வச்சு விடு. அதுக்கு தானே சொனங்கி சொனங்கி நின்ன. போ போ, போயும் கையாலையும் மருதாணி வச்சு விடு போ. தம்பி, இதுல என்ன இருக்கு? ஏ சுபா, அந்த மருதாணி எடுத்துட்டு வா. சரிம்மா, சீக்கிரம் வா. குடு குடு, மாப்பிள்ளை கையில குடு. குடுமா. அசோக் எப்படி திடீர்னு வந்தாரு? அக்காக்கு அவரு மருதாணி வைக்கிறது பிடிக்கவே இல்லை, நல்லா தெரியுதுல்ல? ஆமாக்கா, இவராவது புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி இருக்கலாம்ல. அவர் வீட்ல இருந்து இதுக்காகவே கிளம்பி வந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் அவங்க அம்மா தாண்டி கூட்டிட்டு வந்திருப்பாங்க, சும்மா சொல்றாங்க போல. போடா, போய் மருதாணி வச்சு விடு. ஐசு, கைய நீட்டு. ஐசு, இந்த நேரத்துல நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. உன் கையில மருதாணி வைக்க போறது நான் தான். இத்தனை பேர் சுத்தி நிக்கும் போது கையை நீட்டு நான் உனக்கு மருதாணி வைக்கிறேன்னா வெக்கமா இருக்காதா? ஆமா, அதுவும் சரிதான். உன்னையும் மாப்பிளையும் தனியா அனுப்புங்க, போய் மருதாணி வச்சுட்டு வரட்டும். அதுவும் சரிதான். ஐசு, நீ மாப்பிள்ளை கூட்டிட்டு மாடிக்கு போ, பேசிக்கிட்டே உனக்கு மருதாணி வச்சு விடுவாரு. போ. வாங்க ஐசு. டேய், இதை எடுத்துட்டு போ. இந்தா. இந்த காலத்து பிள்ளைங்க போன் சொன்னது எப்படி போறாங்க பாருங்க.
ஐசு, உனக்கு மருதாணி வைக்க போறேன்னு வருத்தமா இருக்கியா? நீ எவ்வளோ வருத்தப்பட்டாலும் சரி, உனக்கு மருதாணி வைக்காம விடவே மாட்டேன். ஐசு, எதுவும் தப்பா நினைக்காதீங்க. அம்மா வற்புறுத்தி கூட்டிட்டு வந்ததுனால தான் நான் எதுவுமே சொல்லல. எப்படி இருந்தாலும் உங்க கழுத்துல தாலி கட்ட போறது விஜய் தானே. அது வரைக்கும் பெரியவங்க சொல்ற மாதிரி இந்த சின்ன சின்ன சடங்க நம்மளாலையும் அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. பரவாயில்ல அசோக், புரியுது. தேங்க்ஸுங்க. நான் மருதாணி போட்டு விட போறேன்னு சொன்னதுமே உங்க முகமே ஒரு மாதிரியா மாறி போச்சு. நானும் அதை கவனிச்சேன். அதுக்கேங்க இவ்வளோ அப்செட் ஆகுறீங்க? நீங்க என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா தானே நினைக்கிறீங்க. இப்ப கூட அப்படியே நினைச்சுக்கோங்க. இதுல என்னங்க இருக்கு? கையை நீட்டுங்க, நான் மருதாணி வச்சு விடுறேன். பரவாயில்ல, நானே போட்டுக்கிறேன். அடா என்ன ஐசு, ஒரு நல்ல ஃப்ரெண்டா இதை கூட செய்யலன்னா எப்படி? அதுவும் இல்லாம நீங்க 2 கையிலையும் மருதாணி போடணும். தனியா எப்படி போடுவீங்க? கூச்சப்படாதீங்க, கையை நீட்டுங்க. பாத்தீங்களா? அப்போ நீங்க என்ன ஒரு ஃப்ரெண்டா கூட நினைக்கல, அதானே? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னங்க? அப்போ கையை நீட்டுங்க. அல்சு, இப்போ சிக்கனியா என்கிட்ட? நீங்க ஒரு தெய்வம் ப்ரோ. எப்பறா ஐசுவை மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வரதுன்ட்டு ரொம்ப நேரமா நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. நீங்க கரெக்டா கூட்டிட்டு வந்துட்டீங்க ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. இவன் எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்தா? ப்ரோ, இந்த மருதாணி கொடுத்துட்டதே நான் தான். அப்பவே நானே வந்து மருதாணி வச்சு விடுறதா சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக தான் இவ்வளவு நேரமா நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்ததே. எப்படியாவது ஐஸை மேலே வர வைக்கணுமேன்னு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க ப்ரோ. எங்கள் காதலுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நீங்கள் தானாக ஆஜராகி கரெக்டாக ஹெல்ப் பண்ணுறீங்க ப்ரோ. நீங்கள் வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். ப்ரோ ப்ரோ, ஒரு சின்ன ஹெல்ப்பு. கீழே எல்லாருமே நீங்க தான் ஐஸுக்கு மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு காஃபி தரேன், டீ தரேன் அப்படின்னு சொல்லி மேலே யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டா பெரிய பிரச்சனையாயிரும். அதனால நீங்க கொஞ்சம் அங்க அப்படி நின்று யாராவது வராங்களான்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா.
கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ எதுவும் தப்பா நினைக்காதீங்க ப்ளீஸ் ப்ரோ. பரவாயில்ல. ம் ஓகே ப்ரோ. ப்ரோ ப்ரோ அது இதுக்கு கொடுங்க. ஐயோ தெய்வம், சூப்பர்ல இவரு. ஐசே இது எதுக்கு ஆர்டிபிஷியலா? எத்தனை மரம் ஏறி ஒவ்வொரு இலையா பறிச்சு அரைச்சு நானே உனக்காக உன் தங்கச்சிட்டு கொடுத்து அனுப்பிச்சேன். அது எங்க? இங்கதான் இருக்கா? சாரிடா. இப்ப மருதாணி வைக்கலாமா? கை நீட்டு. அடடா. என்ன மேடம், நான் வந்தது கூட தெரியாம குழந்தை கிருஷ்ணனை பார்த்துட்டு இருக்கீங்களா? சரி உன் கையை காட்டு. ஏய் என்ன ஸ்வேதா இது, உன் கை சரியாவே செவக்கல. அப்போ என் மேல உனக்கு இருக்க பாசம் அவ்வளவுதானா? அப்படியா? அப்போ உங்க கைக்கு மருதாணி வச்சு பாப்போம், அது எவ்வளவு செவக்குதுன்னு பாப்போமா? நோ 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 நோ. எதுக்கு இந்த விபரீத விளையாட்டலாம்? ஒத்துக்கிறேன், உனக்கு என் மேல எப்பவும் டன் கணக்குல பாசம் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஐசு கைதான் ஓவரா செவந்திருக்குன்னு எல்லாரும் அவளை கிண்டல் பண்றாங்க. ஆனா அது யார நினைச்சு செவந்திருக்குங்கிற உண்மை யாருக்குமே தெரியாது. ஆமா ஆமா, கல்யாணம் நெருங்க நெருங்க தான் இன்னும் வேடிக்கையே இருக்கு. டேய் தம்பி, சீக்கிரம் வெளியே வாடா. வந்து உன் அம்மா கையில இருக்க மருதாணிய பாரு. ஏன் பொண்ணா இருக்க கூடாதா? ஹே, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி. எனக்கு பொண்ணா இருந்தா டபுள் சந்தோஷம். பாப்பா, நாங்க பேசுறதெல்லாம் உனக்கு கேக்குதா? என்ன ஸ்வேதா, பாப்பா உதைக்கவே மாட்டேங்குது. கவலையே படாதீங்க, பிறந்து வந்து நல்லா உதைக்கும். ஹே விளையாடாத, வயிற்றுல இருக்கப்போ உதைக்கும்ல, அந்த ஃபீலே இல்லையே. ஹலோ பாஸ், அதுக்கு இன்னும் 2-3 மாசம் போகணும். இவருக்கு எல்லாமே உடனே நடக்கணும். ஸ்வேதா, என்ன சொல்றான் உன் வீட்டுக்காரன்? சாருக்கு குழந்தை உதைக்க மாட்டேங்குதான், ரொம்ப ஃபீல் பண்றாரு. சரவணா, இப்ப அப்படிதான் தோணும். வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் போதும் போதுங்கிற அளவுக்கு உதைப்பாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அப்படின்னா நாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை அடிச்சோமா? இவ இருக்காளே, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. பிள்ளைங்க உதைக்கிறது பெத்தவங்களுக்கு எப்பவுமே சுகம்தான். நீங்க 3 பேரும் எனக்கு கிடைச்ச வரும். ஸ்வேதா, நம்ம பாப்பா பிறந்து வந்து இவ்வளவு பெரிய பிள்ளை ஆகும்போது நம்மளும் சித்தி சித்தப்பா மாதிரி இருப்போம்ல. அப்புறம் அப்படியே இருப்போமா என்ன? அத்தை, நான் என்னைக்கு கன்சீவ் ஆனனோ அப்போ இருந்து இவர் எப்ப பார்த்தாலும் குழந்தைய பத்தி மட்டும்தான் பேசுறாரு. என்ன கண்டுக்கிறதே இல்ல. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், பிள்ளை வந்தா பொண்டாட்டியை விட்டுருவாங்க. நான் அப்படிலாம் இல்ல சித்தி, எனக்கு பொண்டாட்டி தான் முதல்ல.
உள்ள அப்புறம் தான். ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரி சரி ஸ்வேதா, இட்லி ரெடியா இருக்கு, சாப்பிட வாங்க. நீங்களும் வாங்க சாப்பிட. சீக்கிரம் வா சரவணா, சீக்கிரம் குடிங்க, பேசிட்டே இருக்காதீங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க வாங்க. ஹேய் பொன்னட்டி, என்ன நான் என்ன பொய்யா சொன்னேன்? எனக்கு முதல்ல எப்பவுமே நீதான், அப்புறம் தான் புள்ள. சரியா? சரி சரி புருஷா, புரியுது. மேடம் இப்போ சாப்பிட போலாமா? போலாம் வாங்க. போதும் சித்தி. சித்தி, சித்தப்பா எங்க? ஆளே காணோம். கல்யாண வேலையா வெளியே போயிருக்காரு, வந்துருவாரு இப்போ. சரி சரி சரி. மகா அதை கொஞ்சம் எட. இப்படி எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசி சிரிச்சு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்துல ஐசு புருஷ வீட்டுக்கு போயிடுவா. அங்க போய் இதே சிரிப்பு சந்தோஷத்தோடு அவ இருக்கணும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க அத்தை, எங்க அண்ணன் ஐச நல்லா பாத்துக்கும். இருங்க, அதான் அசோக் எனக்கு அண்ணன் முறை தானே வேணும், அப்படி சொன்னேன். அத்தை, அப்புறம் கல்யாண நாள் வேற பக்கத்துல வந்துருச்சு. இனி சொந்தக்காரங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு வாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? எப்பமா? ஏன் இன்னைக்கு கூட போயிட்டு வந்துடலாமே, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பலாமே. எதுக்குமா? கல்யாண நேரத்துல பொண்ணு கூப்பிட்டுட்டு வெளியெல்லாம் அலையக்கூடாது. நீ வேற மாசமா இருக்க, எதுக்கு இந்த மாதிரி வீண் அழைச்சிடலாம்? இதுல என்னத்த இருக்கு, எல்லாரும் ஜாலியா போனா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. போலாமா? மா என்னம்மா, அதான் அண்ணி ஆசைப்படுறாங்கல்ல, கூட்டிட்டு போலாமா? என்ன ஆயிரப்போது சொல்லு. சரி ஸ்வேதா, போலாம். ஐசுக்கு நல்லபடியா மாப்பிள்ள அமைஞ்சிட்டா பொன்னியம்மனுக்கு நெய் தீபம் போடுறதா வேண்டிக்கிட்டேன். அப்படியே அதையும் செஞ்சு முடிச்சுட்டு வந்துடலாம். சூப்பர் அத்தை, அப்படியே பண்ணிடலாம். ஆனா என்ன மட்டும் கூப்பிடாதீங்க, எனக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு. என்ன நானி, அண்ணி இப்பதானே ஆசையா எல்லாரும் சேர்ந்து போலான்னு சொன்னாங்க. அவ எல்லாரையும் சொன்னது உங்க எல்லாரையும், என்ன இல்ல. உங்களையும் தாங்க சொல்றேன். இல்லம்மா, எனக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு. கோயில நிக்கிற நேரத்துல நான் அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிருவேன். சரி விடு, ஆம்பளைங்களுக்கு 1008 வேலை இருக்கும், நாம போயிட்டு வந்துடலாம். ஜோதியக்கா, என்ன சாரதா, கொஞ்சம் வெளியே வாயே. அதோ வரேன், நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் அதோ வரேன். எனக்கு பசிக்கல, நீங்க நல்லா போட்டு சாப்பிடுங்க. அண்ணி, கோயிலுக்கு போறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களே, வேண்டுதலா அண்ணி? ஆமாமா, எங்க அண்ணனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்ல, அதுக்கு வேண்டிக்கலாம் தான். அசோக் பத்தி சொல்றீங்களா? விஜய். ஹலோ, என்ன 3 பேரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கீங்க? உங்க பிளான் எல்லாம் எங்க 2 பேருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த கல்யாணம் வரைக்கும் ஊர் உலகத்துக்கு அந்த அசோக் மாப்பிள்ள, ஆனா அங்க வச்சு தாலி கட்ட போறது எங்க அண்ணன் விஜய், அதானே? ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, எங்க அண்ணன் விக்ரம் எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லிட்டாரு. இவரு என்கிட்ட சொன்னாரு. சோ உங்க கல்யாண பிளான்ல நாங்களும் இருக்கோம். ஐஸ் கழுத்துல எங்க அண்ணன் தாலி கட்டுற வரைக்கும் எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்களும் பண்றோம். டோன்ட் வரி. ஐயோ, எனக்கு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி பதறிச்சு அண்ணி. அதான் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. ஆனா உங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய தைரியம் தான், இங்க இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க சாம்பார் ஊத்தமா? ஊத்தட்டுமா?
அது என்னன்னே தெரியல. இந்த கோயிலுக்கு வரும்போது மட்டும் மனசுல அப்படி ஒரு அமைதி இருக்கும். நானும் எத்தனையோ வருஷமா வந்துட்டு இருக்கேன். அது எதனாலன்னு நான் சொல்லட்டுமா? கல்யாணம் முடிஞ்சதோ அப்பா உங்களை கூட்டிட்டு வந்த முதல் கோயில் இதுதான். ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? மா, நீங்க தாமா சொன்னீங்க. மறந்துட்டேன். சரி, வீட்ல கல்யாண வேலை எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க எல்லாரும் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. நான் வேண்டுதலுக்கு விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். அத்தை நீங்களும் வாங்க. இல்லம்மா, அவ்வளவு தூரம்லாம் என்னால சுத்த முடியாது. நீங்களாம் சின்ன வயசு பிள்ளைங்க, பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போவீங்க. நான் எதுக்கு இடையில? நீங்க போயிட்டு வாங்க. ஏய் அபி, அபி வா வா அபி. நீ எப்படி இங்க வந்த? வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரியா? இல்ல சித்தி, அண்ணி ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அதானே, எல்லாரும் இங்க இருக்கும்போது உன்னை மட்டும் மிஸ் பண்ணதா அவளுக்கு தோணி இருக்கும். அதான் உன்னை வர சொல்லியிருக்கா. நாத்தனார் மேல எவ்வளவு பாசமா இருக்க பாத்தியா? என் அக்கா ரொம்ப கொடுத்து வச்சவதான். தங்கமான மருமக கிடைச்சிருக்கு. சரி, இங்க இருந்து நான் எல்லாம் ரெடி பண்றேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. அண்ணி எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னாங்க? இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பண்ணதே இல்லையே. மகா, நீங்க 3 பேரும் முன்னாடி போங்க. நானும் அபியும் பேசிக்கிட்டே வரோம். வாங்க. வா சுபா, வா. உங்க அண்ணன் தான் கால் பண்றாரு. இரு, பேசிட்டு வரேன். ஹலோ ஸ்வேதா, எங்க இருக்க? கோயில்ல தாங்க இருக்கேன். அபி கோயிலுக்கு வந்துட்டாளா? வந்துட்டா. இங்கதான் இருக்கா. சரி, அவகிட்ட நீ பேசுனியா? இல்ல, இனிமே தான் பேச போறேன். அவ கொஞ்சம் சென்சிட்டிவான ஆளு. அதனால அபிகிட்ட கொஞ்சம் பார்த்து பேசு. எங்க அவளை பத்தி எனக்கு தெரியாதா? என்னமோ புதுசா ஒரு ஆளை பத்தி சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஆல்ரெடி அபி மனசுல ஒரு ஆசை இருக்குல்ல, அதனால அவ டென்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. தெரியுங்க. இதுல உங்க தங்கச்சி லைஃப் மட்டும் இல்ல, என் அண்ணன் லைஃபும் சம்மந்தப்பட்டிருக்கு. நான் பாத்துக்கிறேங்க. நான் அவகிட்ட பேசிட்டு நானே உங்களை கூப்பிடுறேன். சரி. ஐயோ, போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சே. சரவணன், என்னமோ அபியை பத்தி பேசிட்டு இருந்தீங்க போல. ஆமா விக்ரம், ஸ்வேதா கிட்ட சொல்லி அபி கிட்ட பேச சொல்லியிருக்கேன். எதை பத்தி? அதான் விஜய் ஐஸ்வர்யா லவ், அதுல அந்த அசோக் உள்ள பூந்து குழப்புறது, கல்யாணத்துல நீங்க பண்ணிருக்கிற பிளான் எல்லாத்தையும் அபி கிட்ட பேச சொல்லியிருக்கேன். சரவணன், ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல நீங்க. என்னாச்சு விக்ரம்? நான் எதுக்கு இந்த விஷயத்த அபி கிட்ட பேச சொன்னேன்னா, ஆல்ரெடி அபிக்கு விஜய் மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. அதான் பக்குவமா எடுத்து சொல்லி நீ விலகிக்கன்னு புரிய வைக்கிற மாதிரி ஸ்வேதா கிட்ட சொல்லி பேச சொல்லியிருக்கேன். சரவணன், உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கே தெரியாது. அவ எவ்வளவு டென்ஷனான ஆளு, எவ்வளவு எமோஷனலான ஆளுன்னு தெரியுமா உங்களுக்கு? அவகிட்ட போய் நீங்க சொல்ல சொல்லியிருக்கீங்க. பாருங்க, இந்த மொத்த பிளான் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா ஐஸ்வர்யா வீட்லயும் அசோக் வீட்லயும் அவ போய் சொல்ல மாட்டாளா? சொன்னா மொத்தமும் சொதப்பிரும். நீங்க ஏன் அதை பத்தி யோசிக்கல? ஆமா விக்ரம், நான் எப்படியாவது அபி இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு மட்டும்தான் யோசிச்சேன். அவ இப்படி யோசிக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நான் மறந்தே போயிட்டேன் விக்ரம். இத பாருங்க, நீங்க உடனே ஸ்வேதாக்கு கால் பண்ணி எதுவுமே பேச வேண்டாம்னு சொல்லுங்க. விக்ரம். என்ன போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது விக்ரம். ஐயோ, என்ன சரவணன், நீங்க யோசிக்காம இப்படி பண்ணிட்டீங்க. இல்ல, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. காட்டு. அக்கா, நம்ம 3 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு வர்றது இதான் கடைசி தடவைல. ஏய், ஏண்டி அப்படி சொல்ற? ஆமா, இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு கல்யாணம் முடிஞ்சிரும். அப்புறம் நீ விஜய் கூட தான் வருவ. நாங்கெல்லாம் எப்படி வர்றது? ஏ,
வந்தா என்ன? வந்தா என்னவா? நல்ல கதையா இருக்கே. அதுக்கப்புறம் நீங்க ஹனிமூன் போகணும், டூயட் பாடணும். நாங்கெல்லாம் தேவையில்லாத ஹனி ஆயிருவோம்ல உனக்கு. ஏய் சும்மா இரு. ஆனா எனக்கு இப்பவும் எல்லாம் கரெக்டா நடக்குமான்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அக்கா நீ கவலைப்படாதக்கா. இந்த பக்கம் நாங்க இருக்கோம், அந்த பக்கம் விக்ரம் இருக்காரு. நாம என்ன சொன்னாலும் கேக்குறதுக்கு அசோக் இருக்காரு. அப்புறம் என்னக்கா பயம் உனக்கு? எந்த தப்பும் நடக்காது, சரியா? ஆனா அம்மா அப்பா பாவம் இல்லையா? அவங்க அசோக் கூட தான் எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கா எதுக்கு நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க? விஜய் கூட எப்படி சந்தோஷமா வாழணுங்கிறத பத்தி மட்டும் யோசி போதும். ஆமாக்கா, மாமா கூட வண்ணாரப்பேட்டையில ஒரு வவ்வாலு ஏங்கிருச்சா அப்படின்னு பாட்டு பாடி ரீல்ஸ் போட்டு ஜாலியா இருக்கிறதுக்கு வழிய பாரு. நீ சரியா வருவேன். ஓடாதடி, நில்லு. என்னாச்சு அண்ணி? என்ன உடனே கிளம்பி கோயிலுக்கு வர சொன்னீங்க. இங்க வந்தா அவங்கள முன்னாடி போக சொல்லிட்டு என்ன மட்டும் தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்னாச்சு அண்ணி? ஏதாவது பிரச்சனையா? சச்சா, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம்தான். அபி, வாழ்க்கையில் நமக்கு ஒருத்தர் மேலே ஆசை வரும். அது ஏன் எதுக்குன்னா நமக்கு தெரியாது. மனசில் அப்படி ஒரு ஆசையை நம்ம வளர்த்துப்போம். விடிஞ்சா பொழுது போனா அவங்க ஞாபகமாகவே இருக்கும். என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க, ஃபோட்டோஸ்க்கெல்லாம் யார் லைக் போட்டிருக்காங்க, ஏன் இன்னைக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பல அப்படின்னா என் மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா, இப்படி என்னென்னமோ மனசுல ஓடிட்டு இருக்கும். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒருத்தரை கட்டாயப்படுத்தி காதல கொண்டு வர முடியாது. தானா கனியாத பழத்தை அடிச்சு உருட்டி கனிய வைக்க முடியாதுல அண்ணி. நிஜமாவே நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. எதுக்கு இப்ப இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? காரணம் இருக்கு அபி. நீ என் அண்ணன் விஜய லவ் பண்றல்ல. ஆமா. எங்க அண்ணன் நல்லவன் தான். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு லவ் பண்றதுக்கு எல்லா தகுதியும் உள்ளவன் தான். ஆனா அவன் மனசுல நீ இல்லையே. அவனுக்கு உன்னை பிடிக்கலையே. ஏன் 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 என்ன பிடிக்கல? எனக்கு என்ன குறைச்சல்? இல்ல இல்ல இல்ல, இது அப்படி எடுத்துக்காத அபி. ஒருத்தவங்களுக்கு நம்மள பிடிக்கலனா நம்ம கிட்ட ஏதோ குறைன்னு ஏன் நினைக்கணும்? மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவ்வளவுதான். அதான் ஏன் இல்லன்னு கேக்குறேன். அது எப்படி நீ இல்லாம போகும்? எனக்கு அழகு இல்லையா, வசதி இல்லையா, என்ன இல்ல? ஒருவேளை உங்க அண்ணன் அளவுக்கு எங்க வீட்டுல வசதி இல்லாம இருக்கலாம். ஆனா எங்க கிட்டயும் சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு. நான் நல்லா படிச்சிருக்கேன். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்னா அந்த ஜோடி பொருத்தம் எப்படி அம்சமா இருக்கும் தெரியுமா? கண்டிப்பா விஜய்க்கு என்ன பிடிக்கும் அண்ணி. இப்போ ஏதோ ஒரு மைண்ட் செட்ல என்ன வேணான்னு சொல்லலாம். ஆனா கட்டாயம் என்ன பிடிக்கும். நீ ரொம்ப மேலோட்டமா யோசிக்கிற அபி. காதலுக்கு நீ சொல்ற வீடு, வசதி, பணம் இது எதுவுமே தேவையில்ல. மனசுக்கு பிடிச்சிருந்தா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஆனா அவனுக்கு ஒண்ணு பிடிக்கலங்கும் போது என்கிட்ட அது இல்லையா இது இல்லையான்னு நீ கேக்குறது நல்லா இல்ல அபி. இது உன்னை நீயே தாழ்த்திக்கிற மாதிரி இருக்கு. யார்கிட்டயுமே கெஞ்சி லவ்வ வர வைக்க முடியாது. நான் கெஞ்சறேன்னு யார நீ சொன்னது? ஜஸ்ட் என்கிட்ட இருக்க பாசிட்டிவ மட்டும் தான் சொன்னேன், அவ்வளவுதான். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் அண்ணி. சின்ன வயசுல இருந்து எனக்கு பிடிச்சது எதுவா இருந்தாலும் அதை நான் அடையாம விடவே மாட்டேன். நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கலன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன்.
அபி நீ புரிஞ்சுதான் பேசுறியா? நீ ஆசைப்பட்டது ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தா 10 கடை ஏறி இறங்கி வாங்கிடலாம். நீ ஆசைப்படுறது ஒரு காஸ்ட்லி காரா இருந்தா கடன் வாங்கியாவது வாங்கிடலாம். ஆனா இது லவ். இத வாங்க முடியாது அபி. அதெல்லாம் தானா வரணும். இதெல்லாம் சும்மா சினிமா டயலாக் அண்ணி. எனக்கு எது முடியும் முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். விஜய் என்னோட லைஃப் பார்ட்னர்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணா போதுமா? எங்க அண்ணன் முடிவு பண்ண வேண்டாமா? முடிவு பண்ண சொல்லுங்க. என்கிட்ட பேசுறதுக்கு பதிலா உங்க அண்ணன் கிட்ட போய் பேசுங்க. அபி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணுங்க. அதுதான் நீ கரெக்ட். நான் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப அடமண்டா இருக்க. வேற வழி இல்ல, அந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும். எங்க அண்ணன் விஜய் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும். அவங்க 2 பேரும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றாங்க. அதனாலதான் சொல்றேன், நீ இதுல இருந்து விலகிக்கோ. அதான் உனக்கும் நல்லது, எங்க அண்ணனுக்கும் நல்லது. யாரா நீ அந்த பொண்ணு? அது யாரோ இருந்துட்டு போட்டுமே. நேரம் வரும்போது உனக்கே தெரியும். இப்போ நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, விஜய் மனசுல நீ இல்ல. இப்பவே இத புரிஞ்சுக்கிட்டு நீ விலகிட்டா உனக்கு எமோஷனல் டேமேஜ் கம்மியா இருக்கும். இத பேசதான் உன்னை வர சொன்னேன்.